சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இழுக்கிறாங்க உடனே. டாக்டர் டாக்டர் டாக்டர். என்னம்மா? என்னாச்சு அத்தை? என்னாச்சு டாக்டர் அத்தை கேக்குறேன்ல, சொல்லுங்க அத்தை. பெரிய தனக்கு என்ன ஆச்சு? இல்ல டாக்டர். அத்தை டாக்டர் என்னாச்சு சண்முகா? டாக்டர் என்னாச்சுமா? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? டாக்டர் என் பிள்ளைக்கு என்னன்னா வந்துருச்சு டாக்டர். ஆனா ஆனா என்னம்மா சொல்லுங்க. ஐயோ நீங்களே வந்து பாருங்க வாங்க. மாமா மேடம் என்கிட்ட பேசுங்க மேடம். மேடம் மேடம் நான் அவங்க பக்கத்தில் இருக்கணும் மேடம். உங்க கூட பேசணும் மேடம். மேடம் மேடம் சரவணா என்கிட்ட வாங்க மேடம். என்கிட்ட பேசுங்க மேடம். அம்மா அழாதீங்க. மேடம் உங்க சன் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மேடம் என் புள்ள கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறானே டாக்டர். மிஸ்டர் சரவணன், சரவணன் மேடம் 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 பேசுங்க மேடம். பேசுங்க மேடம். எங்க இருக்கீங்க? சரவணன், என்கிட்ட வாங்க மிஸ்டர் மேடம். சரவணன் இங்க பாருங்க. பேசுங்க மேடம். என்கிட்ட பேசுங்க மேடம். உங்க சன் மேடம் மேடம் யாரே முணுமுணுத்துட்டு இருக்காரு. மேடம் அவங்க யாரு? அவனோட பொண்டாட்டி தான் டாக்டர். அப்ப அவங்க எங்க? என் குடியை கெடுக்கிறதுக்குன்னே வந்த சில பேரால என் மருமக என் மகனை விட்டு பிரிஞ்சு போய் அவ அம்மா வீட்டுல இருக்கா டாக்டர். உங்க சன் சுயநினைவு வந்தும் கூட கண்ணு முழிக்காததுக்கு காரணம் அவங்க ஒய்ஃப் தான். அவங்கள பார்க்கணுங்கிற ஏக்கத்திலையும் எதிர்பார்ப்புலையும் தான் அவர் இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காரு. அவங்க உடனே வரணும், இவர்கிட்ட பேசணும். அப்பதான் இவரால கண்ணு முழிக்க முடியும். அப்பதான் அதுக்கான தெம்பும் தைரியமும் இவருக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அவரோட மனசுலயும் நினைப்பிலையும் புத்திலையும் அவங்க தான் முழுசா நிறைஞ்சு இருக்காங்க. சோ இவரோட மிஸ்ஸஸை எப்படியாவது இங்க வர வைங்க, இவர்கிட்ட பேச வைங்க. இவரை கண்ணு முழிக்க வைக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. சீக்கிரம் அவங்கள வர வைங்க. சரிங்க டாக்டர். இப்படி எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தானே என் மருமகளை விரட்டி அடிச்சீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? என் புள்ள அவன் பொண்டாட்டிய நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா உசுர விட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கா? இதைத்தானே எதிர்பார்த்தீங்க. இதுக்காக தானே 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுனீங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? போங்க, இங்க இருந்து வெளியில போங்க. என்ன மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மாமா வேணாங்க மாமா. பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். என்ன கண்ணு இது? நீங்க வாங்க. வாங்கப்பா வாங்க மேடம். அண்ணா எதுக்கு பேசுங்க. நீங்க எனக்கு வேணும் மேடம். நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க. சரவணா ப்ளீஸ்ங்க. இத பாருப்பா. மேடம் பாருடா. ஏங்க ஏங்க மேடம் மேடம். ஐயோ சரவணா, நீங்க இல்லைன்னா எனக்கு உயிரே இல்லைங்க. மேடம் நாம தங்கத்துக்கு போன் பண்ணி நாமளாவது சமாதானப்படுத்தி தங்கத்தை வர வைக்கணும். என்கிட்ட பேசுங்க மேடம். மேடம் மேடம் என்கிட்ட பேசுங்க மேடம். ரம்யா இந்த காஃபி. ரம்யா
என்ன நைட்டு சரியா தூங்கலையா? காஃபி எடுத்துக்கோ. நீ வேற நல்லாதாம்மா தூங்குன. சும்மா ஏதாவது பில்டப் பண்ணிட்டு இருக்காத. ரம்யா, உன் மாமியார் தான் கூப்பிடுறாங்க, எடுத்து பேசு. சொல்லுங்க ஆண்டி. தங்கம், ஆண்டி என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? நான் என்னத்த சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? என்ன ஆண்டி பேசுறீங்க? சரவணனுக்கு என்னாச்சு? சரவணனுக்கு நினைவு திரும்பிடுச்சுமா. அப்புறம் என்ன ஆண்டி? அதுக்கு ஏன் இப்படி அழுவுறீங்க? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இல்லம்மா, இல்ல. என் பிள்ளைக்கு நினைவு திரும்பியும் அவன் இன்னும் கண்ணை முழிச்சு பார்க்க மாட்டேங்கிறான். ரம்யா ரம்யான்னு உன் பேரை சொல்லித்தான் அனுத்திட்டு இருக்கான். தங்கம், நீ வந்தாதான் சரவண கண்ணை முழிப்பான்னு டாக்டர் கண்டிஷனா சொல்லிட்டாரு. நீ வாமா, நீ வந்து சரவணனை பாரு. இத பாருமா, சரவணனுக்கு உசுரை கொடுத்தது நானா இருக்கலாம். ஆனா இப்ப அவனுக்கு 2வது உசுரை கொடுக்க போறது நீதாம்மா. அவனுக்கு இது மறுபிறப்பு. அவனை நீதான் வந்து காப்பாத்தணும், வந்து காப்பாத்துமா. என் பிள்ளைய கை விட்டுடாத. ஆண்டி அழாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. சரி, நீ வரேன்னு சொல்லு. நீ வந்து என் பிள்ளைய பாரு. இப்பவே கிளம்பி நீ உடனே வாமா. வந்துடு தங்கம், வரியாம்மா? இல்ல ஆண்டி, நான் அங்க வரமாட்டேன். தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஐயோ தங்கம், அப்படிலாம் சொல்லாதம்மா. உன் புருஷன் கண்ணு முழிக்கணும்னா நீ இங்க வந்து ஆகணுமா. சீக்கிரம் வா தங்கம். இல்ல ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. என்னாலலாம் அங்க வர முடியாது. அங்கிள் தான் என் மேல கோவப்பட்டு என்ன வராதன்னு விரட்டிட்டார்ல. இப்ப நான் எந்த முகத்தோட அங்க வருவேன்? ஐயோ தங்கம், அந்த மனுஷன் பேசின பேச்செல்லாம் நீ பெருசா எடுத்துக்கலாமா? அது ஒரு பொருட்டா எடுத்துக்கலாமா சொல்லு? அவர் பேசினதெல்லாம் நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் இருக்கேன்ல, நீ கிளம்பி வந்துருமா. எனக்காக வாமா. இல்ல ஆண்டி, நான் இப்படி சொல்றேனேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நீங்க கூப்பிடுறீங்க, நான் அங்க வந்தேன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அங்கிள் கோவப்பட்டு என்ன அவமானப்படுத்துவாரு. இல்லம்மா, இல்ல. அவர் உன்னை எதுவுமே பேசாம நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் உங்களால முடியாது ஆண்டி. நான் தான் நிறைய பாத்துட்டேனே. நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அசிங்கப்படுறதுக்கு தயாரா இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத.